வெல்கம் பேக் டு FYZ Tech Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செக்யூர் பண்ணது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் செக்யூர் பண்ணி வைக்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கீழே தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சினா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டியோ மொபைல். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லோரும் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேமெண்ட்டோ எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு இப்படி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட், அதுக்கு பதிலாக ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக் ஐடி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். நான் ஏன் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக ஸ்விட்ச் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கூட ஜிமெயில் ஐடியை வந்து லிங்க் பண்ண முடியும். ஜிமெயில் ஐடி நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வேறு யாராவது சைன்இன் பண்ணால் உங்களுக்கு உடனே மெசேஜ் வந்துடும். எந்த மொபைலில் சைன்இன் ஆகிருக்கு, எந்த லொக்கேஷனில் சைன்இன் ஆகிருக்குன்னு உங்கள் ஜிமெயிலுக்கு உடனே மெசேஜ் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ட்ரிக்கு சேவ் பண்ணுறதுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை. உங்களோட அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக ஷிஃப்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் எனேபிள் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல், ப்ரொமோஷன், கான்டாக்ட் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செக்யூரிட்டி போய் லாகின் ஆக்டிவிட்டி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட் வேறு எங்கேயும் லாகின் ஆகிருந்தால் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது ஃபைனலான இம்பார்ட்டண்டான ட்ரிக் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அதை நீங்கள் எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கெட் ஸ்டார்டட். இப்போ ஆதென்டிகேஷன் ஆப் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா டியோ மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். இதுக்கு தான் டவுன்லோட் பண்ண சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு கோடு வரும். இந்த கோடு பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். இப்போது இது சைன்இன் பண்ணால் என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் யாராவது சைன்இன் பண்ணோன்னா நம்மளோட இந்த கோடு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லாகின் ஆகும். அதனால இது ரொம்பவே சேஃபான ட்ரிக் கைஸ். இப்போ வந்து நான் வந்து என் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட தாரேன்னு வைங்களேன். நீங்கள் வந்து என் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை டைப் பண்ணாலும் லாகின் ஆகாது. நான் வந்து டியோ ஆப்புக்குள்ளே போய் இந்த கோட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். 30 செகண்டுக்குள்ளாடி உங்களுக்கு இந்த கோடை தந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ரொம்பவே சேஃபான ட்ரிக் கைஸ். நான் டியோ ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருந்திருக்கும். அது ஏன் தெரியுமா? அந்த ஆப்புக்குள்ளே போய் அதோட கோடை கூட நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அந்தளவு செக்யூரான ஆப் கைஸ். அதனால தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டும் அந்த வீடியோவை ஷூட் பண்ண முடியல. ஸோ இது எந்தளவு சேஃபான ஆப்புன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்போலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த என்ன வீடியோ பண்ணான்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் FYZ.